வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு வாரமாக சவுக்கு சங்கரை பற்றி தான் எல்லா மீடியாவிலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய கையை காவல்துறை உடச்சி விட்டதா சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஐயையோ, கை உடச்சிட்டாங்க, கண்ணை கட்டிட்டு அடிக்கிறாங்கன்னு அவருடைய வழக்கறிஞர் சொல்கிறாரு. கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி விஷயத்தில் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் மாற்றி சொல்ல முடியாது. அது எல்லாம் எப்படி பண்ண முடியும்? போலீஸ் இருக்காங்க. எல்லா மக்களும் ஸ்ரீமதி இறப்பிற்கு காரணம் என்னென்னு கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி போஸ்ட்மார்ட்டத்தை மாற்றி சொல்ல முடியும்? முடியவே முடியாதுன்னு சொன்னவர் தான் இந்த சவுக்கு சங்கர். அப்போது கோர்ட்டு கஸ்டடியில் இருப்பவரை எப்படி கண்ணை கட்டி வச்சு அடிக்க முடியும்? மூத்த பத்திரிகையாளர்னு பேரை போட்டுக்கிறாரு. பொறுப்பாக மரியாதையாக பேசணும்னு தெரியாதா? அதுவும் எப்போ இவர் பேசுகிறாரு? இவருக்கு வேண்டப்பட்டவரை காவல்துறை கைது செய்தாங்க. வேலை வாங்கி தருவதாக அந்த நபரிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர் புகாரின் பேரில் தான் கைது பண்ணிட்டாங்க. இவருக்கு வேண்டப்பட்டவர் கைது பண்ணால் சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு ஒரு சேனலில் போய் உட்காந்துக்கிட்டு சின்ன பையன் அவனை எப்படி கைது பண்ணலாம், தைரியம் இருந்தால் என்ன கைது பண்ணுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு கைது பண்ணோம்னு சொல்லிட்டாங்க. சவுக்கு சங்கரோட ஆளாக இருந்தால் அவர் என்ன தவறு செய்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. அப்படி நடவடிக்கை எடுத்தால் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கோபம் வந்துடும். அவருக்கு கோபம் வந்துடுச்சுன்னா எப்படி வேணாலும் பேசுவார். முதல்ல அவங்க கேரக்டரை தவறாக பேசுவார். கூடவே பெண்களையும் சேர்த்து கொள்வார். திரைப்படத்தில் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். பெண்களுக்குள்ளே சண்டை போடும்போது உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, பெண்களோட கேரக்டரை தவறாக பேசிக்குவாங்க. இவர் பேசுகிறதும் அந்த மாதிரி தான் இருக்குது. சவுக்கு சங்கர் அவர்களை கண்ணை கட்டி வைத்து அடித்தது, கையை உடைத்தது உண்மையா பொய்யான்னு தெரியாது. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். அவருடைய வீடு, ஆஃபீஸ் எல்லாம் காவல்துறையினர் சோதனை போட்டிருக்காங்க. கடைசி அவரை எக்மோர் கோர்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இனிமேலாவது மூத்த பத்திரிகையாளர் மாதிரி பேசணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.